செல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க இந்த நாளுக்குண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு ஊர்ல லியோ அப்படின்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அந்த அங்கிள் ஒரு நாள் வாக்கிங் செல்லும்போது ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் மனிதரை பார்த்தாங்க. உடனே அந்த அங்கிள் அந்த மனிதரிடம் சென்று ஒரு பை நிறைய விதைகளை கொடுத்து, தம்பி, இந்த விதைகளை நீ மண்ணில் ஒவ்வொன்றாக புதைத்து வைத்தால் நீ மிகப்பெரிய பணக்காரனாகி விடுவாய் என்று கூறினார்கள். பேராசை கொண்ட அந்த பிச்சைக்காரனும் அந்த விதைகளை புதைத்து வைத்தால் பணம் விளையும் என்று எண்ணி தனது வீட்டிற்கு பின்பு உள்ள நிலத்தில் ஒவ்வொன்றாக புதைத்தான். அது மழைக்காலமானதால் அந்த விதைகள் நன்றாக முளைத்து எழும்பின. பின்பு அது விளைந்து நெற்பயிராக மாறின. ஒரு நாள் அந்த வழியாக வந்த வியாபாரி அந்த நபரிடம் அதிக பணம் கொடுத்து தானே ஆட்களை வைத்து நெற்களை அறுவடை செய்துவிட்டு போய்விட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு லியோ அங்கிள் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அன்று முதல் அவர் அந்த நிலத்தில் பலவிதமான பயிர்களை பயிர் செய்து மிகப்பெரிய பணக்காரனாக மாறிவிட்டார் செல்லமே. அன்பு செல்லமே, கதையை பாத்தியா செல்லங்களா? நீங்க கூட செல்லங்களா என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனை நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் இல்லாம நீங்க எந்த காரியத்தை செய்யும் போது என்ன ஆகும்? அங்க நிறைய லேக்கிங் தான் நம்ம பார்ப்போம் செல்லங்களா. நீ நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடியும் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சினா நீ என்ன பண்ணணும்? எக்ஸாமுக்காக நீ படிக்கணும். நீ படிக்கும் போதுதான் என்ன ஆகும் செல்லமே? நல்ல மார்க் எடுக்க முடியும். நீ படிக்காம நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. பாத்தியா, இந்த அண்ணன் என்ன பண்ணுனாங்க? ஒரு பெக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அண்ணனுக்கு ஏதாவது நீ இப்படி பெக் பண்ணாத, நீ போ, நீ நல்ல வேலை செய், அப்பதான் நீ பணக்காரன் ஏதாவது ஆக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தா அந்த அண்ணன் செஞ்சிருப்பாங்களா? கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு? அவரு ஒரு அங்கிள் என்ன பண்றாங்க? நிறைய விதைகளை கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி போய் என்ன பண்றாரு? அந்த விதைய விதைச்ச உடனே என்ன ஆகுது? அது ஒரு நெற்கதிரா வளருது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன செய்யறாங்க? ஒரு வியாபாரி அத வாங்கி அதுல அவருக்கு நிறைய காசு வருது. உடனே அந்த அங்கிள் என்ன ஆயிட்டாங்க? ரொம்ப பெரிய பணக்காரங்க ஆயிட்டாங்க. அன்பு செல்லமே, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும் செல்லங்களா? அந்த வேலைகளை செய்யும் போதுதான் அதுக்குண்டான பிரதிபலனை நம்ம பார்க்க முடியும். சரியா அன்பு செல்லமே? இதுக்கு ஏசப்பா பைபிள்ல ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வசனம் கொடுத்திருக்காங்க. என்ன வசனம் தெரியுமா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பாத்தியா, யாருடைய பிரயாசத்தை நம்ம சாப்பிடுவோம்? நம்ம கையோட பிரயாசத்தை தான் நம்ம சாப்பிட முடியும் செல்லங்களா. சரியா? இந்த வசனத்தை நீ என்ன பண்ற? பசுமர தானிய போல உன் இதயத்துல பதிய வச்சுக்கோ. சரியா செல்லமே? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனம் சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இந்த வசனம் எங்க இருக்குன்னா சங்கீதம் 128:2. சூப்பர் செல்லமே. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணு, உன் மம்மி டாடி கிட்ட சொல்லு. மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் என்ன பார்க்க வரேன். பாய், குட் நைட்.